நான் சொல்லுவேன், ஐ எம் மோசஸ், நான் ஒரு எபிரேயன். இந்த ஜனங்களை எல்லாம் எங்க கர்த்தர் கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு இந்த ஜனங்களை நீங்க என்ன பண்ணணும், அனுப்பணும் அப்படின்னா, யாரா உன் கர்த்தர் அப்படின்னு கேட்கிறான் பார்வோன். வசனங்கள் இருக்குதே தவிர நாம் ஆராதிக்கிற கர்த்தருக்கு எந்த ஒரு உருவமோ எந்த ஒரு சிலையோ இல்லை. இப்ப என்ன விஷயம், பார்வோன் அதை தான் கேட்கிறாரு. கர்த்தர்னு சொல்றல, நான் அனுப்புறேன், எங்க உன் கர்த்தர் காட்டு. மோசே தேவ சமூகத்துல நிக்கிறார். ஆண்டவரே அவன் கேள்வி கேட்பான். இவன் கேட்டானா பதில் சொல்றதுக்கு எனக்கு பதில் இல்ல. 14 இப்படி சொல்லுது. அதற்கு தேவன், நான் யார் தெரியுமா, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அது என்ன இருக்கிறவராகவே அப்படின்னா, நான் தான் அண்ட சராசரத்தையும் படைத்தவர். இந்த பூமிய வேதம் சொல்லுதுல்ல, இந்த பூமிய அந்த அந்த அந்தரத்துல தொங்க விட்டிருக்கார். நம்மை சுற்றிலும் கேலக்சி இருக்கு. ஏங்கப்பா, பூமி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு. கிரியேட்டருடைய கிரியேஷன் வித்தியாசமா இருக்கிறதுனால சொல்றாரு, நான் எப்படி ஓப்பன்ல இருந்தனோ, ஆதியில எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு மோசஸ் சொல்றாரு, இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன், நீ என்னை எங்கேயும் தேடாத, இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிறேன் இருக்கிறேன். உன்னை உருவாக்கின நாள் முதல் உன்னோடு இருக்கிறேன். இருக்கிற கர்த்தர் நான் உன்னை நடத்தி கொண்டு வருகிறேன்.